இவ்ளோ கூட்டமா இருக்கு. எல்லாம் உனக்காக தான். எனக்கா? எனக்கு என்ன முத்து மாமா? என்ன முத்து மாமா, படம் போடுற மாதிரி திரையெல்லாம் கட்டி இருக்கு. படம் தான் போட போறியா? என்ன படம் முத்து மாமா? படம் தான் போட போறோம். ஆனா என்ன படம் போட போறோன்றது உன் பிரதர் மவுண்டன் அண்ணாமலை அவர் தான் சொல்லணும். என்னடா பம்முற? என்ன என்னடா புசு புசுன்னு இருந்த? படம். ஆமா படம். வைதேகி காத்திருந்தால். ஆமா வைதேகி காத்திருந்தால் தான். வைதேகி காத்திருந்தால் போட்டி கேட்ட மாப்பிள கிடைக்கல, கிடைச்சா கொண்டு வரனா இது வரைக்கும் வரல, அதனால போட்டி வராது. போட்டி வராதா? அட அட பாவி, உன்னை நம்பி நான் அவகிட்ட வாக்கு கொடுத்து நீ பெரிய இவன் மாதிரி ரப்பர் வாய் வச்சுட்டு முடியும்னு சொன்னல. என்னடா நீயே என்ன வெண்ணிலா முன்னாடி தோக்கடிச்சிடா போடா. மாப்பிள டென்ஷன் ஆகாத, ஏதாவது சொல்லி வெண்ணிலாவை சமாளி. எது? வேணாம் வேணாம், நானே சமாளிக்கிறேன். ஓ இவன் இருக்கானே. தங்கச்சி உனக்கு என்ன படம் பார்க்கணும்? எனக்கு வைதேகி காத்திருந்தால் படம் பார்க்கணும். அதுதான் முதல்ல நான் முத்து மாமாவோட பார்த்தேன். அந்த படம் தான் பார்க்கணும். உனக்கு இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? ஆமாண்ணே, எனக்கு வைதேகி காத்திருந்தால் படம் தான் வேணும். கவுண்டர் கண்ணா கூட வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பெட்டர் மாஸ் லைட் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா இவன் நம்ம முதுகுல துணி துவைப்பான். ஐயோ என்ன பண்றது இப்போ, அந்த படம் கிடைக்கலையே. ஏய் பொட்டி வந்துருச்சு. சீக்கிரம் படத்தை போடப்பா. வெண்ணிலா, நீ எங்க உட்காந்து படம் பார்க்க போற? தரையில உட்காரியா இல்ல உனக்கு சேர் போட சொல்லட்டுமா? டேய் வெண்ணிலாக்கு சேர் எடுத்துட்டு வர. வெண்ணிலாக்கு ஒரு சேர். இல்ல முத்து மாமா, ஊர்ல நம்ம மண்ணை குவிச்சு தரையில உட்கார்ந்து தானே படம் பார்த்தோம். அதனால இப்பவும் நாம அப்படியே தரையிலேயே உட்காந்துக்கலாம். சரி வாங்க வாங்க உட்காருங்க. ஐயா நான் வரலப்பா. பாத்தியா மாப்ள, இந்த காலத்து குழந்தைகளுக்கு பழசோட அருமை பெருமையில தெரியல. ருத்ரகுட்டி, நானும் அப்பனும் சின்ன வயசுல சும்மா கில்லி தண்டா பம்பரம் காத்தாடின்னு சும்மா பிச்சு வதருவோம். நீங்க என்னடா இன்னைக்கு ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து விளையாடுறீங்களா? ஒரு மொபைலை கையில வச்சுட்டு தனியா உட்காந்து வீடியோ கேம் ஆடுறீங்க. Facebookல 1000 ஃப்ரெண்டு, 2000 ஃப்ரெண்டு, 3000 ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறீங்க. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிறீங்களா? சிரிக்கிறத விட பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியறது இல்ல. சரி கிளாஸ் எடுக்காதீங்க, தரையிலேயே உட்காந்து பார்க்கலாம். என்ன மொக்க பண்றதே உனக்கு வேலையா போச்சு. சரி வா. சரி வாங்க வாங்க உட்காருங்க. பார்த்து வாங்க இப்படி உட்காருங்க. வெண்ணிலா என்ன? இல்லண்ணே, முன்னாடி கொஞ்சம் மறைக்குது. நான் பாத்துக்கிறேன். ருத்ரகுட்டி, give the weapon. இந்த காக்காக்கு ஒரு வேலையே இல்லை. என்ன மறுபடியும் என்ன? அவரும் டேய் என்ன இப்ப தர நல்லா தெரியுதா? தெரியுது. சார் படத்தை சீக்கிரம் போடுங்க சார். போடுறேண்ணா. செந்தில். சொல்லுங்கய்யா.
நீ என்ன பண்ற ஆ. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் கடலை பருப்பி முறுக்கு சீடை கூல் ட்ரிங்க் எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம மாப்பிள்ள முத்தரசனோட ஸ்பான்சர். வெள்ளச்சாமி அம்மனுக்கு விளக்கேத்தியாச்சு, மணி அடிப்பா. அப்பா ருத்ரா குட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, பேசாம படத்தை பாரு. லுக் அங்க. இதை எழுது. சத்தியமா சொல்றேன், உன் பேர் வைதேகின்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வைதேகியை பத்தி உனக்கு தெரியாதுமா? வைதேகி வைதேகி மாமா, வைதேகி வைதேகி. ஐயா வர வர இங்க யார் சின்ன குழந்தைனே தெரியல. ஐ ருத்ரா குட்டி, உன் டேமை க்ளோஸ் பண்றியா? சொன்னல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பேசாம இரு. தங்கச்சி பாத்தமா, வைதேகி ஸ்கிரீனை விட்டு இறங்கி வந்துட போறாங்க. பாட்டு போட்டானே, பாட்டு போட்டானே. ராசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஸ்ரீராமனோட பூமாலை போட வைதேகி உள்ள வாடுது. உங்களுடைய நீங்களும் உங்க கல்யாணமும் என்னடா சொன்ன உன்ன? ஏனுங்க, மலை மேல நிக்கிறது நம்ம வைதேகி மாதிரி இல்ல? ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? பா செம்ம சீன் இல்ல? விடுங்கட்ட. ஆமா, என்ன புள்ள உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்தை, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். முத்து மாமா, ஐயோ, எனக்கு படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீனே இதுதான் முத்து மாமா. எவ்வளவு பிரியமா இத மறுபடியும் டிவில போட்டா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் மேல பிரியமா? தங்கச்சி இப்ப என்ன, உனக்கு மறுபடியும் இந்த சீனை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஏன் நிக்கிறேன்னு கேட்க ஆபரேட்டர், அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து அந்த சீனை ப்ளே பண்ணி பார்க்கலாம். விடுங்கட்ட. ஆமா, ஐ, என்ன புள்ள உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? படத்தை பாரு. யாரையாவது என்னமோ தியேட்டர்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து பாக்குற மாதிரி பேசுற? ஓசில தான் உட்காந்து படம் பாக்குற? நாங்க எப்படி பாக்குறோமோ அப்படிதான் நீ பாக்கணும். ஆமா, முத்தரசன் ஏதோ சும்மா இருக்காரு. உனக்கு என்னையா? டேய், என்னடா? ஒண்ணுல அது யார்கிட்ட வந்துட்டு போறது? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணை இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன? ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோவை பாத்தியா? இவளேதான் அவ, அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார்.
இங்கே பார், நான் தாலி கட்ட போற பொண்ணு நீயும் பார். என் உடல் பொருள் ஆவி அத்தனை இவதான். இவளுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோவை பார், நல்லா பாரு. அம்மா கடைவீதிக்கு போலாமா? ஐயோ, எதுக்கு விஜயகாந்துக்கு இந்த வேலை? அண்ணே படனே. நீ ஒரு தடவை பாரு. அம்மா, நாம அவனுக்காக தான் நகை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம சொன்னதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு வைதேகி இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறை ஏமாற போறா. வெண்ணிலா, ஏய் என்னது இது? இல்ல முத்து மாமா, நான் அழல. வைதேகி, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. வைதேகி, என்னாச்சு உனக்கு? நீங்க சொன்னது உண்மை நினைச்சு விஷத்தை குடிச்சிட்ட. அம்மா, வைத்தியக்காரி அவசரப்பட்டேன். அம்மா, இருங்க இருங்க, சின்ன ப்ராப்ளம் தான், இப்ப வந்துரும். இருங்க, வந்துருமாப்பா, வந்துருமா. ஏய் என்னது இது? பாடம் தானே, இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? இல்ல முத்து மாமா, இந்த படத்தை சின்ன வயசுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு பிரியமே அதிகமாச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த படத்துல வர மாதிரி சாகும் போது உன் மடியில செத்துட்டா எனக்கு அது போதும் முத்து மாமா. என்னது? இனிமேல் அந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? நீ எப்போதும் என் கூட தான் இருக்க போற. உனக்காக அந்த படத்தை போட்டிருக்கான். நீ என்னடா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? சரி, எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், புரியுதா? இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? வேண்டாம், எந்த மேல என்ன நடக்கும்? ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. அதுக்கு என்ன? பாட்டு பாட்டு போட்டாடா, பாட்டு போட்டாடா, பாட்டு போட்டாடா. ருத்ராக்குட்டி டான்ஸர், பாட்டு வருது.
சூப்பரா இருந்துச்சுல. அப்பா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுலப்பா. ஜாலியா இருந்ததுக்கும் இப்படி ஒரு அனுபவம் உனக்கு கிடைச்சதுக்கு காரணமா இருந்தது உன்னோட வெண்ணிலா சித்தி தான். நீ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெண்ணிலா சித்தி ரொம்ப தேங்க்ஸ். தரை கட்டி படம் பார்த்தது சூப்பரா இருந்துச்சு. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி படம் பார்க்கலாம். போடலாம் போடலாம். ஆனா எப்ப போட்டாலும் எனக்கு வைதேகி காத்திருந்தால் படம் தான் போடணும். என்னது மறுபடியுமா? அவ குட்டி உங்க வெண்ணிலா சித்திக்கு எப்பவும் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். சரி வாங்க போலாம். தங்கச்சி இப்ப எதுக்கு தீஞ்சு போன அரைச்சட்டியை பார்த்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்துட்டீல, சந்தோஷத்துல சிரிக்க வேண்டியது தானே? சரி அது உனக்கு இப்ப சந்தோஷம் தானம்மா? ஏன்னு இன்னைக்கு காலையில இருந்து பாத்தியம்மா, முத்தரசு உனக்காக உருகி உருகி எவ்வளவு வேலை பண்ணியிருக்கான்னு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் தப்பா பதில் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டான். அதனாலதான் உன்னை ஊர் முழுக்க சைக்கிளை கூட்டிட்டு போனா, உப்பு மூட்டை தூக்குடா, இப்போ தெருவில் திரை கட்டி வைதேகி காத்திருந்தால் படத்தை போட்டு கட்டியிருக்கான். தங்கச்சி இனிமே உன்னை கையில பிடிக்க முடியாது. இந்த வீட்டுல உன் ஆட்சிதான். நாளையில இருந்து திருவிழா தொடங்க போகுது. காப்பு கட்டுறதுல இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் மரியாதை உனக்கு தான். இந்த ஊருக்கே ராணி நீதான். அதுக்கு இந்த அண்ணாமலை அண்ணன் கேரண்டி.